வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பர்கர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸுகளுக்கு கேட்டால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம சிக்கன் பர்கர் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பண்ணை நான் கட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தக்காளி சாஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதிலே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். மயோனைஸ் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க, அதனால் நான் மயோனைஸ் அடித்ததை நான் காட்டலை. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் பர்கர் எப்படி நம்ம பார்க்குறோங்க வீடியோவில். குட்டீஸ்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததை தடவிக்கலாங்க. தடவிட்டு இப்போ நான் இதில் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் ஒரு சிக்கன் கட்லெட் நான் வாங்கியிருக்கேங்க. இப்போ அதையும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணது, அவ்வளோதாங்க. நம்ம வீட்டிலேயும் குட்டீஸ்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் நான் ஒரு சீஸ் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இதே போல் நம்ம மேலே பன் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பர்கரு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாயந்தரம் குட்டீஸ்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு நமக்கு பர்கர் கேட்டால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வெறுதே தக்காளி சாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம தக்காளியும் இதை கூட நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க. தக்காளி சாஸ் தடவை கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.